கோவை கிணத்துக்கடவு பகுதியில் உள்ள அக்ஷயா கல்வி நிறுவனத்தில் நியூஸ்7 தமிழ் நடத்தும் துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். நியூஸ்7 தமிழ் சார்பாக தமிழகம் முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்களில் துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சி என்பது மாவட்டம் தோறும் நடத்தி வருவோம். குறிப்பாக அரசுடைய ஒத்துழைப்பும் சார்பாகவும் பல்வேறு கல்வி நிறுவனத்து ஒத்துழைப்பும் சார்பாக தமிழகம் முழுவதுமாக இந்த துளிர் விஞ்ஞானி நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று கோவை கிணத்துக்கடவு பகுதியில் உள்ள அக்ஷய கல்வி நிறுவனத்தில் துளிர் விஞ்ஞானி நிகழ்ச்சி என்பது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் பங்கேற்று அவருடைய படைப்புகளை வச்சிருக்கிறாங்க. இதில் இன்னும் புதிய விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய அரசு பள்ளி மாணவர்கள் இங்கே பார்க்க முடியுது. அறிவியல் பூர்வமாக அடுத்த கட்டத்தில் அறிவியலை பார்த்து படிப்பது மட்டுமில்லாமல் அதை புரிந்து கொண்டு புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கான ஒரு உத்வேகமாக இந்த காம்படிஷன் கலந்தக்கூடிய மாணவர்களை பார்த்தாவே தெரியுது. அந்த வகையில் ஒவ்வொருத்தரும் மிக சிறப்பாக தங்களது படைப்புகளை வச்சிருக்கிறாங்க. தற்போது இந்த அக்ஷய கல்லூரியில் நடக்கக்கூடிய நிகழ்வு குறித்து பேசுவதற்காக இந்த கல்லூரியுடைய CEO இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இன்னைக்கு துளிர் விஞ்ஞானி நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு, எப்படி பார்க்குறீங்க சார்? இன்று அக்ஷயா கல்லூரியின் ஒரு பெருமையான நாள் கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, துளிரும் விஞ்ஞானி அப்படிங்கிறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, பள்ளி மாணவர்களுடைய அறிவியல் ஆராய்ச்சியை தூண்டி அவங்களுடைய திறமையை மேம்படுத்துவது இந்த எங்களோட நோக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பள்ளி மாணவர்கள் கிட்டத்தட்ட 1000 பேர் கிட்ட கலந்துக்கிறாங்க. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மாவட்டத்தில் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்களோட திறமையை பார்க்குறப்ப நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளோட டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமாக இருக்குது. ஸோ நம்ம கவர்மெண்ட்டும் சரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மேன்மேலும் வளர அவங்களுடைய திறமைகள் ரோபோட்டிக்ஸ் தகுந்த மாதிரி இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ இந்த அறிவியல் ஒரு ஆராய்ச்சியோட கண்காட்சியில் நாங்கள் கலந்துக்கிட்டால் நாங்கள் மிக பெருமை அடைகிறோம். இப்போ இது குறித்து பேசுவதற்காக எங்களோட ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். இங்கே பார்க்கும்போது என்ன மாதிரி உணர்வு ஃபீல் ஆகுது? ஏன்னா நிறைய அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. நிறையா மாணவர்களுடைய அறிவியல் படைப்புகள் வித்தியாசமான முறையில் பார்க்க முடியுது. இது எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? சார், உண்மையை சொல்லப்போனால் ஒரு நாட்டில் வரக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது நாட்டுடைய பொருளாதாரத்தையும் எந்த இடத்தையும் மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இப்போ பண்படுத்தக்கூடியதும் பயன்படுத்தக்கூடியதும் எந்த முறையாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாடு வளர்ச்சிருந்துருவாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா எங்கள் கல்லூரியில் நியூஸ்7 தொலைக்காட்சி கூட சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்த நினைச்சாங்க. சரி, நானும் ஒரு குறிப்பிட்ட கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் தான் வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், புதிய கண்டுபிடிப்புகள், அரசு பள்ளி மாணவர்கள், தனியார் பள்ளி மாணவர்கள் இல்லவே இல்லை, எவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க தெரியுங்களா? அதுவும் இந்த சின்ன வயசு மாணவர்களுக்குள்ள ஒரு உத்வேகம் இருக்குது, ஆர்வம் இருக்குது. புதுசாக ஏதாவது நம்ம கண்டுபிடிப்போம், புதுசாக ஏதாவது இந்த நாட்டுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும்ட்டு நிறைய விதமான கண்டுபிடிப்புகளை கொண்டு வர்றாங்க. ஒவ்வொரு படைப்புகளையும் அந்த கண்டுபிடிப்புகளையும் பார்க்கும் பொழுது இந்த இளம் வயதில் இப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகளுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய தூண்டுதல்கள் இந்த மாணவர்களுக்குள்ள இருக்குது. ஒரு நல்ல முன்னெடுப்பாக இந்த நிகழ்வை எங்கள் கல்லூரியில் நாங்கள் ரொம்ப பெருமையாக கருதுகிறோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இங்கே படைப்புகளை மாணவர்களோட படைப்புகளை பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீலிங் தருது? அவங்களுடைய படைப்புகளை என்ன மாதிரியான வித்தியாசமான படைப்புகளை காட்சிப்படுத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் மிகவும் ஆச்சரியப்பட்டு பார்த்த விஷயங்கள், இந்த பள்ளி மாணவர்களுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு ஆச்சரியப்பட்டு பார்த்தோம். நான் ஒவ்வொரு மாணவர்களையும் போய் அது என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டோம். ஒவ்வொருத்தவங்களும் அவங்க சொல்கிற விஷயங்களை பார்க்கும்போது இந்த வயசுலேயே ஒரு 25 வயசு 30 வயசுக்கு யோசிக்கிற மனிதர்கள், அப்போ யோசிக்கிற மனிதர்களை இந்த வயசில் இவ்வளோ யோசிக்கிறாங்க. எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, ஆர்வமாக இருக்குது. நம்ம சின்ன வயசில் இப்படி இருந்தோமா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கே ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த மாணவர்கள் ரொம்ப மைன்யூட்டாக படிச்சிருக்காங்க. ஒரு சயின்ஸுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. விஞ்ஞானத்தை இப்போவே ஆளக்கூடிய வயசு, அந்த ஆற்றல் அவங்களுக்குள்ள இப்போவே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப பொறாமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ரொம்ப வியப்பாகவும் இருக்குது, ரொம்ப ஆனந்தமாகவும் ஃபீல் பண்ணுறேன். மேடம் வணக்கம். எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க? எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பங்கேற்றிருக்காங்க உங்கள் ஸ்கூல்லேருந்து? இப்போ இந்த ப்ராஜெக்ட்டில் என்ன மாதிரி, இந்த காம்படிஷன் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்க? நியூஸ்7க்கு நாங்கள் உண்மையாகவே நன்றி சொல்லிக்கிறோம். ஏன் அப்படின்னா இவங்க சேவ் எர்த் அப்படிங்கிற ஒரு நல்ல டாப்பிக்கை கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் எர்த்தை பாதுகாக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இந்த டாபிக் மூலமாக அவங்களுக்கு கிடச்சிருக்குது. அவங்க நிறைய பார்த்திங்கன்னா பொல்யூஷன் பேஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், தென் வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்ணுறது, பிளாஸ்டிக்கே நம்ம எப்படி ரீசைக்கிளிங் பண்ணலாம், தென் வேண்டாத நிறைய நம்ம குப்பைன்னு நினைக்கிறீங்களா, அந்த குப்பையிலேருந்து கூட நம்ம யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல்ஸ் உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எங்கள் குழந்தைங்க உருவாக்கியிருக்காங்க. இந்த வாய்ப்பை வழங்கிய நியூஸ்7க்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதாவது இவங்க சொன்னது போல் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய கருத்து என்னவாக இருக்குன்னா, இது போன்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்திய நியூஸ்7க்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எங்களுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய படைப்புகளை உலகம் முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்கும் பல தரப்பினருக்கு போய் சென்றடைவதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக இந்த துளிர் விஞ்ஞானி நிகழ்ச்சியை பார்ப்பதாக அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க.